வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு பாப்அப் டிசைன் அண்ட் பேப்பர் கிராஃப்ட்ஸ். பாப்அப் டிசைன் டியூட்டோரியல்ஸ் இந்த சீரீஸில் கடந்த 2 வீடியோவாக நாம் ஆங்கிள் ஃபோல்ட்ஸை பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி ஆங்கிள் ஃபோல்ட்ஸோட கண்டினியூஷனாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக் asymmetrical V fold. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் 2 வீடியோஸில் ரைட் ஆங்கிள் V fold, obtuse angle V fold, acute angle V fold இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். அந்த 2 வீடியோவையும் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும்னு நினைக்கிறேன். சரி, இந்த asymmetrical V fold பற்றி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இந்த ஆங்கிள் ஃபோல்ட்ஸில் 4 டைப்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை பற்றி ஒரு சின்ன ரீகேப். இது ரைட் ஆங்கிள் V fold. இதை பற்றி டியூட்டோரியல் 3ல் கவர் பண்ணியிருக்கேன். இது acute angle V fold. அப்புறம் இது obtuse angle V fold. இது ரெண்டுத்தையும் டியூட்டோரியல் 4ல் கவர் பண்ணியிருக்கேன். இது asymmetrical V fold. இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது asymmetrical V fold செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கு. மற்ற ஆங்கிள் ஃபோல்டு மாதிரி இல்லாமல் இதோட ஃபோல்டு டைரக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது பேஸ்லேருந்து வேறு ஒரு ஆங்கிளில் இருக்கும். அதனால் என்ன ஆகுதுன்னா மொத்த பாப்அப் டிசைனுமே நம்ம பாப்அப் ஓப்பன் பண்ணும்போது வேறு ஆங்கிளில் அப்பியர் ஆகும். சரிங்களா? ஆனால் இந்த சிமெட்ரிக்கல் V foldsல இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 சைடும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சென்டர்லேயே தான் அப்பியர் ஆகும். இப்போ நம்ம ஃபோல்ட்லேருந்து ஓப்பன் பண்ணோன்னா சென்டர்லேயே தான் அப்பியர் ஆகும். ஆனால் இந்த asymmetricalல பாப்அப் வேறு ஒரு டைரெக்ஷனில் அப்பியர் ஆகுது. இதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம பாப்அப் டிசைனை வேறு ஒரு ஆங்கிளில் வேறு ஒரு லுக்கு கொடுக்கும். இது இந்த asymmetrical V fold. மற்றது மாதிரியே இதையும் ஒரு பேஸாக யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னா, இதோட ஃபோல்டு இருக்கு இல்லையா, இந்த ஃபோல்டில் நாம் வேறு பாப்அப்பை க்ரியேட் பண்ண முடியும். இப்போது இதை நான் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். இதை 2 டைப்பில் பண்ணலாம். முதல் டைப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்டு எடுத்துக்கலாம். எப்போதும் போல் அதை 2ஆக மடிச்சிடலாம். நம்ம அக்யூட் ஆங்கிள் V foldல 2 சைடையும் ஒரே டைமில் மடித்தோம் இல்லையா, ஆனால் இதுக்கு என்ன பண்ணுறோன்னா, ஒன்று இந்த ஆங்கிளில் நான் மடிக்கிறேன். இன்னொரு பக்கத்தை நல்லா நேரோவாக மடிச்சுக்கிறேன். ரெண்டும் வேறு வேறு ஆங்கிளில் இருக்குது. சரி, இப்போ இது ஃப்ளாப் நாம் கட் பண்ணிடுவோம். இப்போது இது பேஸில் நம்ம ஒட்டும் போது ஒரு பக்கத்தை இப்போ நான் பென்சிலில் மார்க் பண்ணுறேன். ஒரு பக்கத்தை மார்க் பண்ணிவிட்டு இதை ஃப்ளிப் பண்ணிடணும். ஃப்ளிப் பண்ணிவிட்டு இதை இந்த ஆங்கிளில் ஒட்டணும். சரிங்களா? இப்போ இதை நான் க்ளூ போட்டு காமிக்கிறேன். ஃப்ளிப் பண்ண பக்கத்தை இப்போ நம்ம இந்த ஃபோல்டோட ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இது பேஸோட மிடில் ஃபோல்டில் கரெக்டாக ஜாயின் ஆகிற மாதிரி வைக்கணும். அப்புறம் இந்த பாப்அப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நம்ம க்ளூ போடலாம். இது என்ன ஆகுனா பேஸோட பேஸை ஃப்ளாட் ஆகிடும். இப்போ பேஸை நாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இது பார்த்திங்களா, இது வேறு ஆங்கிளில் நமக்கு தெரியுது. ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜ். இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம இந்த டைரெக்ஷனில் ஒட்டியிருக்கோம், இது இந்த டைரெக்ஷனில் ஒட்டியிருக்கோம். ஆனால் இந்த சென்டர் ஃபோல்டு வேறு ஆங்கிளில் இருக்குது. இது ஒரு டைப்பு. இப்போ இன்னொரு டைப் எப்படி பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். இன்னொரு கார்டு எடுத்துக்கலாம்.
இதை சென்டரில் ஃபோல்ட் பண்ண வேணாம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா வேறு ஆங்கிளில் ஃப்ளாப்ஸ் க்ரியேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த ஆங்கிளில் ஒரு ஃப்ளாப் க்ரியேட் பண்ணுறேன். இதே ஜாயிண்ட்டில் வச்சுட்டு வேறு ஒரு ஆங்கிளில் நான் ஃப்ளாப் க்ரியேட் பண்ணுறேன். இதை கட் பண்ணிக்கலாம். இப்போது இதை 2 பக்கமும் ஒரே டைமில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஒட்டிடலாம். இது மாதிரி நம்ம ஒட்டிடலாம். இப்போ நான் இந்த டைரக்ஷனில் ஓட்டுறேன். இப்போ ஃபோல்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஃபோல்டு வந்து வேறு டைரெக்ஷனில் இருக்குது. இந்த சென்டர் ஃபோல்டோட அலைன்மெண்ட்டில் இல்லாமல் வேறு டைரெக்ஷனில் இருக்குது. சரி, இப்போது இது ஆங்கிள்ஸ்லாம் வந்து எப்படி கால்குலேட் ஆகுது, எப்படி இது ஒர்க் ஆகுது, எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நான் ஒரு டயக்ராம் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு கார்டு எடுத்துக்கிறேன். இப்போது இதில் பெர்பெண்டிகுலராக ஒரு லைனை நான் ஒன்று போட்டுக்கிறேன். இப்போது இது 90 டிகிரிஸ், இதுவும் 90 டிகிரிஸ். இப்போது இந்த கார்டு எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது 90 டிகிரிஸ், இதுவும் 90 டிகிரிஸ். இதில் வந்து 2 ஆங்கிளில் நம்ம வந்து ஃபோல்டு மார்க் போட்டுக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரொட்ராக்டர் எடுத்து இந்த சைடில் ஒரு 15 டிகிரிஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சைடில் 60 டிகிரிஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து 15 டிகிரிஸ், இது 75 டிகிரிஸ், இது 60 டிகிரிஸ், இது 30 டிகிரிஸ். இதை நம்ம ஸ்கோரிங் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் நான் மார்க் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா 15 டிகிரிஸ் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நான் இப்போ இந்த பக்கமும் மார்க் பண்ணிடுறேன். இது 60 டிகிரிஸ், அதே மாதிரி இது 30 டிகிரி, இது 75 டிகிரிஸ். சரி, இப்போது இது நம்ம ஃப்ளிப் பண்ணிவிட்டு இப்படி ஒட்டினோன்னா என்ன ஆகும்னா இது வந்து பாப்பப் ஆகும். இந்த ஃபோல்டில் இந்த லைனில் இந்த ஃபோல்ட் மார்க்கில் தான் ஃபோல்ட் ஆகும். ஆனால் பாப்பப் ஓப்பன் பண்ணோன்னே இது மாதிரி ஃப்ளாட் ஆகிடும். இப்போ நமக்கு 3D ஷேப்பில் இப்போ இந்த மாதிரி ஒரு 3D ஷேப்பில் வேணும் அப்படின்னு சொன்னால் நாம் எந்த இடத்துல நம்ம இதை ஃபோல்ட் பண்ண முடியும்? எந்த இடத்துல ஃபோல்ட் பண்ண முடியும்னா இந்த ஆங்கிள்ஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா? எவ்வளோ ஆங்கிளில் நம்ம இதை ஃபோல்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கும் இதுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. என்னென்னா இப்போ இங்கே 30 டிகிரிஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 30 டிகிரிஸில் இந்த 30 டிகிரிஸை வந்து இங்கேருந்து 30 டிகிரிஸ் நம்ம
மார்க் பண்ணணும். இது வந்து நான் புரியறதுக்காக சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம இப்படி மார்க்லாம் பண்ண வேண்டாம், புரியறதுக்காக நான் சொல்கிறேன். 15லேருந்து 30 பார்த்தீங்கன்னா 45 டிகிரிஸ். இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஒட்ட முடியும். ஏன்னு சொன்னால் இந்த 30 டிகிரிஸ் வந்து இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல நாம் இதுக்குள்ளே தான் நம்ம ஒட்ட முடியும். இந்த 15 டிகிரிஸ் கீழேயும் நம்ம ஒட்ட முடியாது, இந்த 45 டிகிரிஸ்க்கு மேலேயும் நம்ம ஒட்ட முடியாது. ஏன்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல நான் வச்சு ஒட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா இது பாசிபிளே இல்லை. ஏன்னா இது நான் வந்து ஃப்ளாட்டாக ஆக்கிட்டு இதை நம்ம ஃபோல்டு பண்ணி பார்த்தோன்னா தெரியும், இந்த ஃபோல்டு வந்து இதுக்கு மேலே ஓவர்லேப் ஆகுது. ஸோ இந்த பேஸை வந்து நாம் க்ளோஸ் பண்ண முடியாது. அந்த ஒரு ரீசன்னால் இது டெக்னிக்கலாக இது வந்து பாசிபிள் கிடையாது. நமக்கு இதுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது மேக்ஸிமம் நான் வச்சிடறேன் 45 டிகிரிஸ் எக்ஸாக்டாக நான் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது வந்து எந்த இடத்துல ஃபோல்டு இந்த சைடில் ஒட்ட வேண்டிய ஃபோல்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும், எட்ஜில் தான் இருக்கும். ஏன்னா இந்த 30 டிகிரிஸே வந்து இங்கே காம்பன்சேட் பண்ணிவிடுது, இந்த இடத்துல தான் இருக்கும். அப்படின்னும் போது இப்படி தான் இருக்கும் நம்மளோட பாப்பப் ஓப்பன் பண்ண அப்புறம். இதை மாதிரி நம்ம பெரும்பாலும் ஒட்ட மாட்டோம். நம்ம இந்த ஆங்கிளில் இதுக்குள்ளே எங்கேயாவது நம்ம வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 15 டிகிரிஸில் வச்சோன்னா இது வந்து ஃப்ளாட் ஆகிடும். இது நமக்கு தெரியும், இது நம்ம பார்த்தோம். 15 டிகிரிஸில் வச்சா ஃப்ளாட் ஆகிடும். அதுக்கு 3D ஆக்கிட்டே வரணும்னா இது நம்ம இப்படி உள்ளே தள்ளிட்டே வரணும். அதுக்கு கவுண்டர் பண்ணுறதுக்கு என்ன ஆகும்னா, காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இது இந்த பக்கம் உள்ளே தள்ளிக்கிட்டே வரும். ஸோ இது தான் வந்து நாம் புரிஞ்சுக்கணும். சரி, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஏரியாவில் ஒரு இடத்துல இதை நான் ஒட்டி காமிக்கிறேன். நான் இப்போ இங்கே ஒட்டியிருக்கேன் மிடில். இது எந்த இடத்துல ஃபோல்ட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். பார்த்தீங்களா? இப்போது இந்த ஆங்கிள் வந்து எக்ஸ் டிகிரின்னு வச்சுக்கிட்டோன்னா இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இந்த ஆங்கிள் வந்து எக்ஸ் டிகிரியாக இருக்கும். இதுதான் நாம் புரிஞ்சுக்க வேண்டியது. இதை இந்த ஃபார்முலாலாம் வச்சு புரிஞ்சுக்கிட்டாலும் ஆக்சுவலாக ஒரு பேப்பர் எடுத்து நம்ம வேறு ஆங்கிளில் கட் பண்ணி ஒட்டி பார்க்கும்போது இன்னும் நல்லா நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதை. சரி, இதை பேஸாக வச்சு நான் ஒரு பாப்பப் டிசைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவே. அதை இப்போ நான் காமிக்கிறேன். இதுதான் அந்த பாப்பப் டிசைன். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு asymmetrical வி ஃபோல்டு. இதை தான் வந்து நான் பேஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம ஃப்ளாட் ஆகிடும், இது பேஸ் கூட ஃப்ளாட் ஆகிடும். இதோட 2 ஃபோல்டு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஃபோல்டு க்ரியேட் பண்ணுது இல்லையா, இந்த 2 ஃபோல்டுலேயும் நான் இந்த யானைகளை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த 2 யானையும் பார்த்தீங்கன்னா வேறு டைரெக்ஷனில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நிறைய ஏரியா இருக்குது கான்டென்ட்டுக்கு, இந்த பக்கம் கம்மியாக இருக்குது. ஆனால் சிமெட்ரிக்கல் ஃபோல்டில் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் ஒரே அளவு தான் நமக்கு கிடைக்கும். நமக்கு இப்போது இது வேறு ஒரு ஆங்கிள்லேருந்து இது பார்க்குற மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இதோட அட்வான்டேஜ். இப்போது இதை நான் வந்து பேஸாக க்ரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது பேஸாக இல்லாமல் இந்த ஏசிமெட்ரிக்லேயே வந்து ஒரு பாப்பப் டிசைனாக எப்படி 3 டைமென்ஷனில் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றதுக்கு இப்போ நம்ம சாம்பிள் ஒன்று க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒரு கார்டு எடுத்திருக்கேன், அதை 2ஆக மடிச்சுக்கிறேன். இன்னொரு கார்டு எடுக்கிறேன். என்ன ஐடியானா, இப்போது நமக்கு வந்து இந்த டைரக்ஷனில் டாப்பில் ஒரு ஏசிமெட்ரிக்கல் 3Dயில் இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் இங்கே அந்த கேரக்டர் வந்து இங்கே வந்து ஃபினிஷ் ஆகிற மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு ஏசிமெட்ரிக்கல். ஸோ இதை வச்சு என்ன மாதிரி டிசைன் பண்ணலான்னா, நான் என்ன யோசிச்சேன்னா ஒரு மெர்மைட்னா கடல் கண்ணின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு மெர்மைட் கேரக்டர் வந்து ஒரு பாறையில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நம்ம இங்கே பண்ணலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த ஆங்கிளில் இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணலாம். அப்போ தான் வந்து நமக்கு பாப்பப் ஓப்பன் பண்ணும்போது ஒரு டைரெக்ஷனில் வேறு ஒரு ஆங்கிளில் இருக்கிற மாதிரி தெரியும். இதை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேரக்டரை நான் வரைஞ்சிக்கிறேன் எவ்வளோ பெருசு வரும்னு சொல்லிவிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது
இங்கே வச்சோன்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் வரும் கேரக்டர், இவ்வளோ தூரம் வரைக்கும் வரலாம். ஸோ இதுக்குள்ளே நான் கேரக்டரை வரைஞ்சிடுறேன். ஓகே, இப்போ நான் ரஃப்பாக ஒரு கேரக்டர் வந்து வரைஞ்சி ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை டீடைலிங்லாம் பண்ணிவிட்டு கட் அவுட் பண்ணி எடுத்துடுறேன். அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி அதை ஒட்டுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நான் இப்போ இதை கலர் பண்ணி கட் அவுட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு வந்து நான் ஃபின்ஸும் ரெடி பண்ணியிருக்கேன். சரிங்களா, அந்த ஃபின்ஸும் ரெடி பண்ணியிருக்கேன். சரி, இப்போ நம்ம இதை எப்படி ஒட்ட போகிறோன்னா இந்த ஆங்கிளில் ஒட்ட போகிறோம். சரிங்களா, இப்போ நீங்கள் இதை கவனிச்சிங்கன்னா தெரியும், இதை நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் தலையில் ஃபோல்டு இல்லாமல் இருக்குது. தலையில் ஃபோல்டு பண்ண தேவையில்லை. ஆக்சுவலாக இதை நம்ம இதை மடிக்கும்போது தலைக்கே ஃபோல்டு தேவைப்படாது. சரிங்களா, ஸோ இந்த இடத்துல நம்ம இப்படி ஒட்டலாம். இந்த ஃபின் வந்து இந்த இடத்துல வர மாதிரி நம்ம ஒட்டிடலாம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணணும். சரிங்களா, இந்த கனெக்ட் பண்ணுறதையும் வந்து நான் இப்போ வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட் நம்ம இதை எப்படி ஓட்டுறதுன்றதை பார்க்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ட் பண்ணுற ஏரியாவில் பேஸில் கூட கடல் கண்ணியோட வால் வந்து கண்டினியூ ஆகிற மாதிரி நான் வரைஞ்சிட்டேன். இப்போது இதை வந்து நாம் ஒட்டலாம். ஸோ இப்படி தான் இதை நாம் ஒட்ட போகிறோம். சரிங்களா, இதை நான் ஒட்டி காமிக்கிறேன். இப்போ கரெக்டாக அலைன்மெண்ட்டில் ஒட்டியிருக்கு. இப்போது ஃபின்னையும் நாம் ஒட்டிடலாம். கரெக்டாக ஒட்டியிருக்கு. ஸோ இதுதான் உங்களோட பாப்அப் டிசைன். asymmetrical V ஃபோல்டில் நம்ம இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆங்கிளில் இருக்குது, சென்டர் ஃபோல்டில் இல்லாமல். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து சென்டர் ஃபோல்டில் இல்லாமல் வேறு ஒரு ஆங்கிளில் இருக்குது. அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைக்கி asymmetrical V ஃபோல்டை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஒரு அழகான சாம்பிள் கூட நாம் ரெடி பண்ணி பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.